நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நடந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் விஜயின் வருகையால் குறையும் என பேசப்பட்டது. ஆனால் தேர்தலுக்கு பின்பு பேட்டியளித்த பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் நாம் தமிழர் கட்சி வாக்கு குறைவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் சீமான் அவர்கள் வாக்கை தக்க வைத்துக் கொண்டு வாக்குகளை அதிகப்படுத்தி வெற்றி பெறுவார் எனவும் கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு தேர்தல் பிரச்சாரங்கள் அது பெரிய கட்சிகள் அளவுக்கு எந்த கட்சிகளுக்கும் ஒரு பண பின்புலம் இல்லாம, ஆள்பலம் இல்லாம, படைபலம் இல்லாம, அடிதடிக்கான விஷயங்கள் இல்லாம, தங்கத்துல காயின் கொடுக்காம, வெள்ளியில காயின் கொடுக்காம, தொண்டை தண்ணி வத்த கத்தி நல்லதோ பொல்லதோ ஒரு சித்தாந்தத்தை சொல்லி பேசி வச்சு மக்களை அறிவார்ந்த ரீதியாகவே அணுகிற முடியும் அப்படின்னு நம்பி களமிறங்கி ரொம்ப கடுமையா போராடினாரு. வாக்கு சதவீதம் உத்தரவாதமா தக்க வைப்பார்னு நினைக்கிறேன். வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும், விஜய் தாவேகா நாம் தமிழோட வாக்குகளை கபலீகரம் பண்ணிடும்னு நினைச்சாங்க. அதை எங்க அண்ணன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிளே பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணாரு. அதனால அவருடைய வாக்கு சதவீதம் தக்க வைக்கப்படும். 8% வாங்கினாங்க, அது வாங்கிடுவார் நினைக்கிறேன். 35-40 லட்சம் ஓட்டு வாங்கிடுவார். நாம் தமிழர் கட்சியானது சீமானால் 2016 மே 18 அன்று தொடங்கப்பட்ட தமிழ்நாட்டில் செயல்படும் ஒரு தமிழ் தேசியவாத அரசியல் கட்சியாகும். இக்கட்சி தமிழர்கள் தங்களை ஆள வேண்டும் என்ற கொள்கையோடு 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தனித்தாயாக தமிழீழ கொள்கை மற்றும் சாதி மதமற்ற சமூகம் ஆகியவற்றை முன்வைத்து இயங்குகிறது. 2026 ஏப்ரல் 23 அன்று தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றன. இதில் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் என்றும் வாக்குகள் குறைய வாய்ப்பு இல்லை என்றும் பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் அவரது பேட்டியில் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டு தேர்தலில் திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சிகளுக்கு இடையே பெரும் போட்டி ஏற்பட்டு உள்ளது. இதில் நாம் தமிழர் கட்சி பெரும் வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகளிலும் சமூக ஊடகங்களிலும் பேசப்பட்டு வருகிறது. நாம் தமிழர் கட்சி பல இளைஞர்களின் ஆதரவை பெறும் வகையில் இருப்பதாகவும், எனவே 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி 2016 ஆண்டு முதல் அனைத்து தேர்தல்களிலும் தனித்து போட்டியிட்டு வருகிறது. 2016 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக 234 தொகுதிகளில் போட்டியிட்டு உள்ளது. இதில் சுமார் 4.58 லட்சம் வாக்குகளை பெற்றது. அதன்பின் 2021 சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதிகளிலும் ஆண், பெண் என சரிபாதி வேட்பாளர்களை நிறுத்தியது. இதில் 30.5 லட்சம் வாக்குகளை பெற்றது. மேலும் நாடாளுமன்ற தேர்தல் 2019 நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு 3.9 வாக்கு பெற்றது. மேலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதில் 8.2% பெற்றது. 8% அதிகமான வாக்குகளை பெற்றதால் இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அறிவித்தது. 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 அன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சீமான் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டார். இத்தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.